ராம்ராஜ் காட்டன் வழங்கும் பயனுள்ள சந்திப்பு. ஊட்டச்சத்தும் சுவையும் அதிகம் இருக்கிற உணவு மீன். உலக மக்கள் பலரும் உண்ணக்கூடிய உணவு மீன். ஆனால் பலரும் இதை வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க. வாங்கிறது ஃப்ரெஷ்ஷானதா, சரியான விலை கொடுத்து வாங்குறோமா, இப்படி பல கேள்விகள் மீன் வாங்க மார்க்கெட் போகும்போது மனசுக்குள்ள இருக்கு. மீன் எப்படி பார்த்து வாங்குறது, எப்படி ஏமாறாம வாங்குறது, நல்ல மீன் எங்க கிடைக்கும், இப்படி பல கேள்விகளுக்கு விடை தரார் நம் மீனவ நண்பர் பாலா. ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்குறோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்ணை பார்க்கணும், செதில் தூக்கி பார்க்கணும், வலுவலுப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷான மீன்னா வந்து கலர் அப்படியே இருக்கும். ஐஸ் வச்சா வந்து கலர் மாறிடும். ஐஸ் அதிகமாக இருந்ததுன்னா கண்ணு தெரியாது சரியா. ஃப்ரெஷ்ஷான கண்ணுனா கண்ணு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக முழிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படியே அழகாக இருக்கும். செதில் தூக்குனா எப்பவுமே ரெட்டாக இருக்கும். கொஞ்சம் ஐஸ் அதிகமாக போச்சுன்னா வந்து ஒரு மாதிரி வெளுப்பு நிறமாக ஆகிடும். பழைய மீன்னா வந்து கொலன்னு இருக்கும், அமுங்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன்னா எதுவும் கை தொட்டால் அமுங்காது, எதுவும் பண்ணாது. ஃப்ரெஷ்ஷான மீன் வளையாது. பழைய மீனாக இருந்தால் இப்படி வளையும், பெண்டாக வளையும். அப்படியே ஒரே மீன்ல பல வகை இருக்கு, குழப்பமாவும் இருக்கு. சரியானதை எப்படி வாங்குறது? கலர் வச்சு தான் வித்தியாசம் வாங்கணும். வவ்வால்லையும் 3 விதம் இருக்கு. அதேமாரி கவலை மீன்லையும் மத்தி, கவலை, முதகண்டை, தட்டைக்கவலை, ஒட்டைக்கவலைன்னு அப்படின்னு 5 வகை இருக்கு. வஞ்சரத்துலேயும் 3 வகை இருக்கு. அந்த கோல் மாலை வச்சுன்னு சொல்லுவோம். அந்த மீன் தான் வந்து பெருசாக வஞ்சரம் எல்லாம் வருது. அது ஒன்று தான் நல்லா இருக்கும். இந்த பட்டையாக வரும் வஞ்சரம், அது டேஸ்ட் இருக்காது. அதேமாரி ரங்கோன் மாலோசின்னு சொல்கிறோம்ல, அதுவும் வஞ்சரம் தான். அதுக்கு பிளாக்காக வரும்ல, அது டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அது வந்து தோல் ஃபுல்லாக முள் இருக்கும். அந்த தோலை எடுத்துட்டு ஸ்கின்னை எடுத்துட்டு தான் சாப்பிடணும். அது பாறையில் தான் அதிகமாக இருக்கிற வெரைட்டிஸே பாறையில் தான். அந்த ராப்பாறை இருக்குது, குளும்பாறை, அப்புறம் பெரும்பாறை, செம்பாறை, பெருங்கன் பாறை. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்ணு வித்தியாசம் மாறும், கொஞ்சம் லைட்டாக கலர் வித்தியாசம் மாறும். அந்த வாழம்பாறைன்ட்டு ஒரு பாறை இருக்குது, குளும்பாறைன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து வெரைட்டிஸு அதேமாரி நல்லா இருக்கும். மற்றது வந்து இந்த கொமாரப்பாறை, அதெல்லாம் வந்து ஸ்கின் ரஃப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. உள்ளே வந்து பிளாக்காக இருக்கும். அப்படியே மற்ற பாறைலாம் வந்து ஒயிட்டாக இருக்கும். சங்கராவில் மொத்தம் 4 வெரைட்டிஸ் இருக்குங்க. செதில் கொஞ்சம் வலுவலுப்பாக சாஃப்டாக இருக்கும் சங்கரான்ற மீன். நகரன்றது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் மீன். ஆனால் குழம்புல போட்டால் உடஞ்சிரும் அந்த மீன். கல் சங்கராவில் 2 பல்லு இருக்கும், ஷேப்பு கொஞ்சம் அகலமாக வரும். மட சங்கரா வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும், வாய் திறந்து இருக்கும், வாயில் ஒரு மாதிரி நாக்கு வெளியே வந்து இருக்கும். இப்போ கிழங்க, வெள்ளை கிழங்கா வந்து சைஸே இப்படி தான் இருக்கும். அதோட வாய் வந்து ஊசியாக இருக்கும். மற்ற கருப்பு கிழங்கான்றது வந்து சைஸ் வந்து இவ்வளோலேருந்து இவ்வளோ பெருசு கூட போகும். செதில் வந்து தூக்கின்னு இருக்கும், வாய் ரொம்ப அகலமாக இருக்கும். டேஸ்ட் வந்து வெள்ளை கிழங்கா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரம் ஏன் மீனோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கு? சில மீன் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால விலை அதிகமாகவே அது ஸ்டாண்டர்டாக அது நின்றோம். அந்த மீனே வந்து அதிகமாக கிடைச்சதுன்னா அந்த மீனோட ரேட்டு குறையும். அந்த கம்மியாக வர மீனையே மக்கள் விரும்பி வாங்குறதுனால ரேட்டை அதிகமாக வச்சு விற்கிறாங்க. எந்த சீசன்ல எந்த மீன் நிறைய கிடைக்கும், ஐடியா கொடுங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து அந்த அலை அடிக்கும். ஆற்று தண்ணி கடலோட கலந்து எறா, நண்டு, மீனை அதிகரிக்கும். தண்ணியோட கலர் வந்து கருப்பாக மாறிடும். கருப்பாக மாறினால மீன்கள் எல்லாம் கரையிலே கிடைக்கும், நிறையவே கிடைக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த 4 மாதத்தில் வந்து வஞ்சரமும் வவ்வாலும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே டேஸ்டான மீன், மக்கள் விரும்பி சாப்பிட்ற மீன். அந்த டைம் மட்டும் 4 மாதம் நல்ல சீசன் இருக்கும், நல்ல விலை கிடைக்கும், நல்ல மீனும் கிடைக்கும். அமாவாசை டைமில் வந்து நண்டு வந்து தோல் உரிக்கும். அதனால் அந்த டைமில் வந்து நண்டு டேஸ்ட் இருக்காது. நண்டோட வகைகள் என்ன, எப்படி வாங்குறது, எது டேஸ்டாக இருக்கும்? நண்டில் வந்து 3 வகை நண்டு இருக்குது. அது வந்து சாதா சீவால் நண்டு சொல்லுவாங்க, வரி நண்டு சொல்லுவாங்க, ஆற்று நண்டு சொல்லுவாங்க. அதில் வந்து 3த்துல வந்து ஆற்று நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வரி நண்டு, அதுக்கப்புறம் சாதா நண்டு. அதனால் ஆற்று நண்டு வந்து பிளாக்காக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இந்த வரி நண்டுறது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், உடம்புல கோடு கூட இருக்கும். சாதா நண்டு எப்பவுமே செங்கல் நிறமாக இருக்கும், லைட்டாக செங்கலும் ஒயிட்டும் கலந்தா மாதிரி வரும். கடம்பா வகைகளில் எது டேஸ்ட்டாக இருக்கும்? கடமாவில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. கடமான்றது சாதாரணமாக வர்றது வந்து இவ்வளோ சைஸ் தான் வரும். நெடுங்கடமான்னு இருக்குது. ஊசி கடமான்றது வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் பெருசாக வரும். ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும், நல்லா நீட்டாக வரும், ஊசியாக இருக்கும், டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அந்த முட்டை கடமான்றது வந்து இவ்வளோ பெருசு, 1 கிலோ, 1.5 கிலோ, 3 கிலோ வரைக்கும் வரும் அந்த கடமான்றது. அது வந்து இங்கே யாரும் வாங்கி செய்ய மாட்டாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அது எக்ஸ்போர்ட் போயிடும். மார்க்கெட்டில் பார்த்தா இறால் வெவ்வேறு நேரத்தில் இருக்கு. எது சரியான டேஸ்ட்டாக இருக்கும், எதை வாங்கலாம்? எறாவிலே வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெள்ளான்றது வந்து வெள்ளையாக இருக்கும்,
செமக்கரான்றது வந்து டார்க்கு செங்கல் நிறமாக இருக்கும் அப்படியே. அதேமாரி ஆத்தரான்றது வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். டைகர் ஏரா சகப்பாக இருக்கும், பெருசாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இன்னைக்கு கடல்ல இருந்து கிடைக்கிற பல உயிரினம் ஐஸ்ல வச்சு தான் கிடைக்குது. இதை நம்பி வாங்கலாமா, சாப்பிடலாமா? ஐஸில் வச்சா அதிகபட்சம் 4 நாள் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது மீன். நண்டு ஐஸ் வச்சா வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், வயிற்றுல வந்து கருப்பாக பிளாக்காக மாறிடும். ஐஸ் வைக்காத நண்டு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு நண்டு வந்து வெயிட் இருக்காது, ரொம்ப லேஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், கலர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அப்படியே இருக்கும். இறால ஃப்ரெஷ்ஷு வரும், ஆனால் ஐஸ் வச்சு தான் மோஸ்ட்லி வைப்பாங்க. அதை கொஞ்ச நேரத்துலேயே அது கெட்டு போகிறது. இந்த டைகர் இறான்னு சொல்லுவாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரேட்டும் அது ஓவர். அது வந்து ரெட் கலரில் இருக்கும். அது ரெட் கலரில் இருக்கிறது வந்து அப்படியே டல் கலராக ஆயிடுச்சுன்னா அந்த இறாவோட இது போயிடுச்சுன்னு அர்த்தம். வெள்ளை இறா வந்து வெள்ளையாக இருக்கும், தொட்டா வந்து நல்லா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஓடுலாம் ரஃப்பாக இருக்கும். அதே கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா ஓடு பிச்சுன்னு இருக்கும், கொலன்னு இருக்கும், மீசை இருக்காது, கண்ணு இருக்காது, அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கடமை வந்து ஐஸ் வச்சாதான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஐஸ் வைக்காமல் சாப்பிட்டா வெடுகு வெடுங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதிகமாக ஐஸ் ஊறிச்சுன்னா வந்து கடமையோட சைஸ் வந்து குறைஞ்சி அமுந்துடும், ஃபுல்லாக சப்பையாயிடும், இந்த கழுத்துலாம் வந்து நீங்கி மேலே வந்துடும். சென்னையில் நிறைய வகையான ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாகவும் சீப்பாகவும் எங்கே கிடைக்கும்? ஃப்ரெஷ்ஷாகவும் சீப்பாகவும் வேணும்னாக்கா காசிமேட்டில் கிடைக்கும். ஏன்னா மீன் நிறைய அங்கே இறக்குறாங்களே, அதனால அங்கே நல்லா சீப்பாக கிடைக்கும். கடற்கரையில் மீன் வாங்குறதுக்கும் பெரிய மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? வானகரம், சிந்தாரப்பேட்டை அங்கே வர மீன்லாம் வந்து ஹைதராபாத்து, கேரளா அந்த மாதிரி இருந்து இடத்துல வந்து பாக்ஸில் ஐஸ் வச்சு கொஞ்சம் 4 நாள் 5 நாள் வச்சு வர மீன் வந்து அது வந்து அங்கேருந்து வர மீன். இதே காசிமேடு இங்கேன்னு வச்சுக்குப்போம், இந்த மற்றெல்லாம் வந்து நேராக இங்கேருந்து கடல்லையே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வர மீன் அது. அதனால் இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டு மாறும், குவாலிட்டி மூலம். சிந்தாரப்பேட்டையிலையும் வானகரத்துலையும் எல்லா குவாலிட்டி மீனும் கிடைக்கும். ஆனால் இந்த காசிமேடுன்னு வச்சுக்குப்பத்தில் வந்து குறிப்பிட்ட மீன் மட்டும்தான் கிடைக்கும். மீன் வாங்கும்போது நாம எந்த மாதிரி ஏமாத்தப்படலாம், எப்படி உஷாரா இருக்கணும்? செதில் வந்து போயிட்டாலும் அவங்க குங்கத்தை தடவி வைக்கிறாங்க ரெட் கலரில், அதை வந்து எடுத்து பார்த்து வாங்கணும். மீன்லேயே வஞ்சர மாதிரியே வேற மீன் இருக்குது, தோல் உரிச்சி பண்ணுற மீன் பாரு, அதே சைஸில் இருக்கும், அதை பார்த்து மக்கள் ஏமாந்துருவாங்க. அதை வந்து செக் பண்ணி அங்கேயே கட் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுன்ற. சிந்தாரப்பட்டியும் வானகர மீனும் வாங்கின்னு வந்துட்டு அதில் மண் போட்டு இது ஃப்ரெஷ்ஷான மீனை இங்கே வந்த மீனுன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாற்றி விற்பாங்க. ஒரு மீன் மாதிரி இன்னொரு மீனும் அதே டேஸ்ட் தாங்க இருக்குன்னு சொல்லும்போது அதோட ரேட்டு கூட கொடுத்து வாங்கினால அது மக்கள் ஏமாறுறாங்க. கடல்வாழ் உயிரினங்கள்ல சிலது முள்ளு, விஷம், இப்படி பிரச்சனை இருக்க, எப்படி நம்ம உஷாரா வாங்கி சாப்பிட்றது? திருக்க மீனில் முள் இருக்கு, அதை முள்ளை எடுத்துட்டு தான் சாப்பிடணும், வாலில் இருக்கிற முள்ளை கட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இந்த மாதிரி கடமானில் வந்து மை எடுத்து சாப்பிடணும். இது பேர் ஓரா, ஆனால் முள் இருக்கும், இங்கே பாருங்க இந்த முள்ளுலாம் குத்தினாலே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் இது இருக்கும். எல்லா மீன்களையும் வீட்லேயே சுத்தம் செய்ய முடியுமா? மக்கள் வந்து பொதுவாக பண்ணுற மிஸ்டேக் வந்து மீனை வந்து இங்கேயே கட் பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறது வந்து அது வந்து பொதுவாக பண்ணுறது. ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. சில மீன்கள் இருக்குது, முள் இருக்கும், இந்த முள்ளுலாம் குத்துனா வந்து விஷம் இருக்கும். இந்த முள்ளுலாம் இங்கேனாக்கா கரெக்டாக க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விலை பேசி வாங்கும்போது மக்கள் செய்யும் தவறு என்ன? நல்ல மீன் நம்ம ரேட்டு கரெக்டாக சொல்கிறோம், அது ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இல்லை மீனை எடுத்துன்னு போயிட்டு வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இந்த போட்டில் எப்பவுமே ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷையே வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஒருவேளை நம்ம வாங்கின மீன் கெட்டு போனதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படியே அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? நல்லா இல்லை மீன் வாங்கின்னு போனாங்கனாக்கா அந்த மீனை பற்றி கட் பண்ணும்போதே தெரியும். கட் பண்ணும்போது என்னன்னாக்கா நல்லா இல்லை மீனில் வந்து ரத்தம் கட்டி போயிடும், கட்டி போய் கருப்பு கருப்பாக இருக்கும். சமைக்கும் போதே வாடை வரும், சாப்பிடும் போதே தெரியும் இது கெட்ட மீன் நல்ல மீனுன்றது. அதை வந்து பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நல்லா மீனை சாப்பிட்டா பெரிய அளவுக்கு எந்த இதுவும் ஆகாது. என்னென்னா வாமிட் வரும், லூஸ் மோஷன் ஆகும், ஸ்டமக் ப்ராப்ளம் வரும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. ஒரு கூர் மீன் வாங்கினா கொசுறு கேட்பாங்க, அது மாதிரி நீங்கள் என்ன டிப்ஸ் தர விரும்புகிறீங்க? நல்ல மீன் ரேட்டை பார்க்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், நல்லா இருக்கும், அவ்வளோதான் சொல்லுங்கள்.